அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுக்கு போன மக்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு போய் அரஃபால தரிக்கவில்லை என்றா ஹஜ்ஜே கூடாது. இந்த அரஃபாவுடைய மைதானம் நிறைய கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்போ அசருடைய டைம் வந்துட்டு, அரஃபால கேட்கப்படக்கூடிய துவா தான் ஆக விசேஷமான துவா. அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்வான். இப்போ அசருடைய டைம் வந்துட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்க போகிறாங்க. துவா கேட்க முன்னால் சொன்னாங்க, இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் யாராவது ஒருவர் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வாங்களோ, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி வாழ்வாங்களோ, அவர்கள் தயவு செஞ்சு இந்த அரஃபாவுடைய மைதானத்தை விட்டும் எழுந்து செல்லட்டும். என்ன ஆச்சரியம்டா, ஒரே சஹாபி மட்டும்தான் எழும்பி போனாங்க. அந்த போன சஹாபி கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹாபியே, இவ்வளோ சஹாபாக்கள் இருக்க நீங்கள் மட்டும் ஏன் எழும்பி போனீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் என் சாட்சி புஞ்சுக்கும் இடையில சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையால் நான் சாட்சியை கோச்சு கொள்ளல, சாட்சி என்ன கோச்சு கொண்டா. இப்போ நான் போய்த்து சலாம் கொடுத்து விட்டு ஒற்றுமையாகி விட்டு வந்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நல்லதை செய்து விட்டீங்க, உட்காருங்க. இப்போ டைம் மகரிபுடைய டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்க போகிறாங்க. துவா கேட்க முன்னால் சொன்னாங்க, எந்த ஏரியாவில் எந்த மஹல்லால் ஒரு மனிதன் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வாங்களோ, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி வாழ்வாங்களோ, அந்த ஏரியாவுக்கே அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்காதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்ஸ் மேசி நொட் கம் இன் தட் ஏரியான்னு சொன்னாங்க. அதனால் யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வாங்களோ, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி வாழ்வாங்களோ, அவங்க எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அல்லாஹ் இங்கே எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஆமீன்.